ஹலோ கைஸ், வணக்கம். திஸ் இஸ் அன்புசீலன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் என்னென்ன விஷயத்த பண்ணணும் இன்வெஸ்ட் பண்ணும்போது, யாருக்கு என்னென்ன தேவை இருக்குது, அதை யார்கிட்ட கேட்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஒரு வீடியோ போதும் உங்களை இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த மட்டும் ரொம்ப தெளிவான ஒரு புரிதலை உருவாக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எஜுகேஷன் பர்பஸ்க்காக என்னுடைய டெலகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்பில் இணையனும் விருப்பம் உள்ளவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்கை பயன்பெற்று கொள்ளலாம். இப்போது நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். டூ அண்ட் டோன்ட்ஸ். நிறைய விஷயம் என்ன அப்படின்னா, செய்கிறது எதை செய்யக்கூடாது இன்வெஸ்ட்மெண்ட்டை பண்ணும் போது. நிறைய பேர் உங்களுக்கு வந்து என்ன விஷயத்த சொல்லுவாங்க அப்படின்னா, பிகினராக இருந்தீங்கன்னா நீங்கள் லாஸ் பண்ணி தான் கற்றுக்கணும்னு சொல்லுவாங்க. கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணணும். ஒரு 1000 ரூபாய் போட்டு உங்களுடைய ட்ரேடு இன்வெஸ்ட்மெண்ட் எதுவாக இருந்தாலுமே நீங்கள் அப்படி தான் பண்ணணும். அதுதான் விதியும் கூட. இன்னொன்று, ரொம்ப நாள் கற்றுக்கிட்டே இருக்கக்கூடாது, சரிங்களா? அதுக்காக நம்ம என்ன பண்ணோம்னா, ரியல் டைமில் பண்ண ஆரம்பிக்கணும். ஒரு ஷேர் வாங்க, ஒரு ஷேர் விற்க, அப்படி பழக ஆரம்பிக்கணும். வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் நமக்கு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸே கிடைக்காது. வெயிட் பண்ணணும், அதை எக்ஸ்பீரியன்ஸாக கெயின் பண்ணணும். இந்த 2 விஷயமே வேணும் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த மட்டும். எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப முக்கியமான விஷயம். அதுக்கு நாள் தேவைப்படும். இன்னொன்று, ப்ராக்டிஸ். நீங்கள் எப்போ ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கிங்களோ அப்போ தான் நாலேஜ் இம்ப்ரூவ் ஆகும். அதில் முதல் விஷயம் என்ன அப்படின்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்சமான அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணும். அதிகமான அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது. ஒரு ஷேர் வாங்குங்க. டீ குடிக்கிறதுக்கு ஒரு 10 ரூபா இருக்குமா, அந்த 10 ரூபாயை வச்சு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஒரு 6 மாதம் செக் பண்ணுங்கள். நம்ம டெய்லி ஒரு டீ குடிப்போம். அப்போ டெய்லி ஒரு ஷேர் நம்ம வாங்க முடியும், சரிங்களா? வாங்கின ஷேரையே வாங்கலாம், தப்பு இல்லை. இன்வெஸ்ட் பண்ணி அடுத்த 6 மாதத்தில் அது என்னவா கிடச்சிருக்கு. நான் இந்த ஓரளவுக்கு 6 மாதத்தில் ஒரு 1000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, அந்த 1000 ரூபாய் அடுத்த 6 மாதத்தில் என்னவா ஆகுது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு செக் பண்ணுங்கள். இரண்டாவது பார்க்கும்போது, ரிசர்ச் ரொம்ப முக்கியமான விஷயம் பிஃபோர் இன்வெஸ்டிங். அதாவது நிறையா பேர் வந்து நீங்கள் செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி தான். எனக்கு தெரிஞ்ச ஒரு கேம், ஒரு 5-6 கிளாஸ் வச்சுருப்பாங்க. ஒரு 3 பால் உங்கள் கையில் கொடுப்பாங்க. நீங்கள் அந்த இதை எரிஞ்சிங்க அப்படின்னா, ஃபுல்லாகவே நீங்கள் எரிஞ்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரைஸ் கிடைக்கும். இதில் நீங்கள் ஒன்றுமே தெரியாமல் சும்மா அதை பற்றி எதுவுமே யோசிக்காமல், ஒரு ஃபோக்கஸே இல்லாமல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அது வந்து ஃபெயிலியர் அதிகமாக கொடுத்துட்டே இருக்கும். நீங்கள் ஒரு 10 வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஃபோக்கஸாக ட்ரை பண்ணுங்களேன். 10ல் ஒரு 2 வாட்டி 3 வாட்டி ஜெயிக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இது வந்து கேமில், சரிங்களா? ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படி இல்லை. ஒரு விஷயத்த சரியாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, ரிசர்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது கண்டிப்பாக சக்ஸஸ் கொடுக்கும். அப்படி ஃபெயிலியர் கொடுத்தாலும் அதை நம்மளால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். மூணாவது முக்கியமான விஷயம், ஒன்லி இன்வெஸ்ட் வாட் இஸ் சர்ப்ளஸ். அதாவது நிறையா பேர் வந்து என்னவா இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதில் சர்ப்ளஸ் என்னவா நமக்கு கிடைக்குங்கிறதும் தெரிஞ்சுக்கணும். இதுதான் ஃபோக்கஸ். எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ப்ராஃபிட்டுக்கு தான் எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வரும். அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ஆனால் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா, ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று ஒளிஞ்சிருக்கு, சரிங்களா? டிவிடெண்ட் இருக்கும். ஒரு ஸ்டாக் வாங்குறதுல முக்கியமான விஷயம் டிவிடெண்ட். அந்த கம்பெனியோட க்ரோத், அந்த கம்பெனி எவ்வளோ நாளாக டிவிடெண்ட், வருஷத்துக்கு 2 வாட்டிலாம் டிவிடெண்ட் கொடுப்பாங்க, சர்ப்ளஸ் அமௌண்ட், இது எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ணணும். ஒரு இன்வெஸ்டருக்கு ஜென்ரல் பாடி மீட்டிங் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஒன்றுக்கு பின்னாடி ஒன்று. அந்த எல்லாத்தையுமே நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அந்த மாதிரியான ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணணும். 4வது பார்க்கக்கூடிய ஸ்டாக், பில்டு ஸ்டாக் போர்ட்ஃபோலியோ. அதாவது எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்டாக் மார்க்கெட்டில் தலையில் துண்டு போட்டது யார் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஒரே ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, போர்ட்ஃபோலியோவை மாற்றுங்க. நீங்கள் நார்மலாக நிறைய ஸ்கிரிப்ட் பார்ப்பீங்க, எஸ்ஐபிலாம் பார்ப்பீங்க. அதிலலாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்ஃபோலியோ பிரிச்சிருப்பாங்க. 40% இந்த செக்டாருக்கு இன்வெஸ்ட் பண்ண போகிறோம், 20% இதுக்கு பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. உங்கள் கையில் 1 lakh இருக்கா, போர்ட்ஃபோலியோ செட் பண்ணி போர்ட்ஃபோலியோவில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். வேறு செக்டாரில் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். 1 லட்சத்தை கொண்டு போய்ட்டு ஒரே கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. 5வது விஷயம், இன்வெஸ்ட் கண்டினியூஸ்லி. அதாவது நீங்கள் தொடர்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருக்கணும், சரிங்களா? இந்த கன்சிஸ்டன்சிங்கிறது வந்து கண்டிப்பாக இருந்துக்கிட்டே இருக்கும். கன்சிஸ்டன்சி அப்படின்னா தொடர்ந்து நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். ஸ்டாக் மார்க்கெட்டில் எல்லோரும் என்ன பண்ணுவாங்க, வேலை பண்ணுறோம், சரிங்களா? இன்றைக்கி மட்டும் வேலை பார்த்தா போதுமா, லைஃப் ஃபுல்லாக செட்டில் ஆகுமா? இல்லை. அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். தொடர்ச்சியாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதுதான் உங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்கும். வருஷத்துக்கு 2 இல்லைனா வருஷத்துக்கு 1 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். 6வது, ஹாவ் பேஷியன்ஸ். பொறுமையாக இருக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறையா பேருக்கு என்ன அப்படின்னா, இன்றைக்கி பணத்தை போட்டு நாளைக்கு பணக்காரன் ஆயிடணும்.
அப்படிங்கிறது சாத்தியக்கூறே கிடையாது ஸ்டாக் மார்க்கெட்டில். நீங்கள் பொதுவாக புரிஞ்சிக்கக்கூடிய விஷயம், டைம் கொடுங்க. என்றைக்குமே வந்து வாழ்க்கையில் நிறையா விஷயங்கள், நிறையா பிரச்சனைக்கு வந்து சொல்யூஷனே என்ன அப்படின்னா டைம் தான். கோவமாக இருக்கிறீங்களா, போய் படுத்துருங்க. சரிங்களா, அவ்வளோதான், முடிஞ்சிடும். மறுநாள் நீங்கள் எந்திக்கும் போது சாந்தமாயிருவீங்க. ஸ்டாக் மார்க்கெட்டில் உங்கள் பணம் வந்து ரொம்ப ஃபெயிலியரில் இருக்கா, ரொம்ப லாஸில் இருக்கா, என்ன பண்ணுங்க அப்படின்னா கண்டுக்கிடாதீங்க. 1 year 2 years அப்படி போகட்டும். அதுக்கு அடுத்தது பாருங்கள் அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. அடுத்து எதெல்லாம் பண்ணக்கூடாது, சரிங்களா, அதை ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதில் டோன்ட் டேக் இன்வெஸ்டிங் அஸ் ஏ கேம்பிளிங். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கிறீங்களா, இதெல்லாம் ஒரு சூதாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது யார் சொல்லுவா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, உங்கள் வீட்டில் இருக்க மெம்பரே சொல்லுவாங்க. இன்னொன்று பக்கத்தில் இருக்கிறவங்க. இவங்ககிட்டலாம் போயிட்டு என்ன ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, பிஎஸ்சினா என்ன, என்எஸ்சினா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது. சரிங்களா, இங்கே பொதுவாக ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே வாரீங்களா, உங்களை வந்து என்ன சொல்லுவாங்க, ஒரு கேம்பிளருங்கிறது யதார்த்தமாக இருக்கும். அதை நீங்களும் அந்த மாதிரி நினச்சிக்காதீங்க. ஸ்டாக் மார்க்கெட் வந்து முழுக்க முழுக்க பிஸ்னஸ். இந்தியா மார்க்கெட்டை பொறுத்த மட்டும் பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கும் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து கன்ஃபார்ம். இரண்டாவது பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா, டோன்ட் இன்வெஸ்ட் பிளைண்ட்லி ஆன் ஃப்ரீ டிப்ஸ், ரெக்கமெண்டேஷன். இதில் என்ன அப்படின்னா, நிறைய பேர் என் கிளாஸில் படிக்கும்போது ஒரு 250 ஸ்டூடெண்ட்டை கிராஸ் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு 230லேருந்து 240 பேர் எப்படின்னா நிறைய பேர்கிட்ட டிப்ஸ் வாங்கினவங்க தான். அவங்க ஃபெயிலியருக்கு காரணமே அதான். இன்ட்ராடே ஆப்ஷன் போவாங்க, 1 lakhலேருந்து சரிங்களா 80 லட்ச ரூபா வரைக்கும் லாஸ் பண்ணியிருக்காங்க. எல்லாமே ரெக்கமெண்டேஷன். இன்னொன்று நான் சொன்னதான், ஃபோக்கஸ். என்ன ஒன்று பண்ணாலும் ஒரு ஹோம் ஒர்க் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே ஸ்பெண்ட் பண்ணுங்கள். என்ன மாதிரி போகணும் அப்படின்னா புக்கு ரீட் பண்ண ஆரம்பிங்க. ஏதாச்சும் ஸ்டாக் மார்க்கெட் ரிலேட்டடாக புக்கு, நிறைய புக்கு அவைலபிளாக இருக்குது, ரீட் பண்ண ஆரம்பிங்க. மூணாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டோன்ட் ஹாவ் அன்ரியலிஸ்டிக் எக்ஸ்பெக்டேஷன். அதாவது என்ன அப்படின்னா, நான் எக்ஸாம் ஹாலில் இருக்கும்போது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, எனக்கு அப்போவுமே வந்து ஒரு நம்பிக்கை உண்டு, படிப்பை வச்சு லைஃபே இல்லை, ஸோ நம்ம வந்து ரியலாக ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸாம் ஹாலில் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, சேருக்கு முன்னாடி இருந்துட்டு எக்ஸாம் ஹாலில் சேர் ஓட்டி பழகி விளாண்டுட்டு இருப்பேன். சரிங்களா, இதை நல்லா கவனிங்க. என் கூட நல்லா படிக்கிற பசங்க நிறையா பேர் இருந்தாங்க. சரிங்களா, இப்போது நான் அந்த என்னோடய எஜுகேஷன்லாம் முடித்து நான் வெளியே வரும்போது எனக்கு செம்ம அடி லைஃப்பில். ஏன்னா புக்கு படிக்கலாம் இன்டர்வியூவில் சக்ஸஸ் பண்ணவே முடியாது. சரிங்களா, அப்புறம் என்ன பண்ணுவோம், தெரிஞ்சதை வச்சு பற்றி நிறைய இன்டர்வியூ இருக்குது. நம்ம ஒரு இன்டர்வியூ கொடுக்க போல 10 இன்டர்வியூ கொடுத்தா கன்ஃபார்மாக நமக்கு வேலை இருக்குது. சரிங்களா, நம்ம நினச்சது ஒன்றா இருக்கும், நடந்தது ஒன்றா இருக்கும். அதுதான் ரியாலிட்டியும் கூட. அதே மாதிரி தான் சக்ஸஸ் வந்து ஸ்ட்ரைட்டெல்லாம் உடனேலாம் கிடச்சிடாது. எல்லாருமே நினச்சிட்டாங்க அது வந்து என்னென்னா ஒரு சுத்து மாதிரி தான். நல்லா படித்து நல்லா ஹோம்ஒர்க் பண்ணி சிலவங்க போய் செட்டில் ஆயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு நபர் என்னென்னா, ஒரு நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிட்டார். அந்த கம்பெனியை மேனேஜர் திட்டாருன்னு ரிசைன் பண்ணிட்டு வந்தார். ரிசைன் பண்ண அப்புறம் தான் தெரியும் உலகம் வேறன்ட்டு. சரிங்களா, ஏன்னா அது வரைக்கும் அனுபவமே கிடையாது. எல்லாருமே நல்லவங்கனே நினச்சிட்ருப்போம். எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக நடந்துச்சுன்னா. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட் எல்லாமே பாசிட்டிவாக நடக்காது. நிறையா ஃபெயிலியர்ஸ் இருக்கும். அது நிறையா சுற்றி தான் விடும் உங்களை. ஸோ பட் இருந்தாலும் ஸ்டில் வி ஹாவ் டு அலைவ், நிற்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நாலாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டோன்ட் ஓவர் ட்ரேட். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, 200 ஸ்டாக் 300 ஸ்டாக்கில் வருஷத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதை பண்ணவே பண்ணாதீங்க. சரியாக செலக்ட் பண்ணுங்கள். சரியாக போகுமா, துப்பாக்கியில் குண்டை கரெக்டாக ஒரு குண்டை போட்டுமா, கரெக்டாக சுட்டுமா அப்படின்னு இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய நான் வந்து கன்சிடரே பண்ண மாட்டேன், நான் பாட்டு சுட்டுட்டே இருப்பேன் அப்படின்னா நிறையா மிஸ்ஸிங் இருக்கும். ப்ராப்பராக ஐடென்டிஃபை பண்ணுங்கள், ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணுங்கள், ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க. ஐந்தாவது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, டோன்ட் டேக் அன்னெசரி ரிஸ்க். தேவையில்லாத ரிஸ்க் வந்து இங்கே வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் இந்த ஸ்டாக் வந்து நல்ல ஸ்டாக்னு அவங்களே நினச்சிப்பாங்க. அதை பற்றி நிறையா தப்பான நியூஸ் வரும். இருந்தாலும் நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் சொல்கிற மாதிரி என்ன பண்ணுவாங்க, அவங்க பாட்டுக்கு அவங்களுடைய வேலையை கண்டினியூஸாக பண்ணுவாங்க. அன்னெசரியாக ரிஸ்க் எடுப்பாங்க. அது உங்களை ஃபெயிலியருக்கு கொண்டு போகும். ஆறாவது முக்கியமான விஷயம், கடைசி விஷயம், டோன்ட் மேக் எமோஷ்னல் டிசிஷன். அதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சரியாக ரூல்ஸை போட்டுருங்க. எனக்கு ஒரு பிரச்சனை, நான் அந்த ஸ்டாக்கை வந்து விற்று பணம் பண்ணுவேன், அதெல்லாம் இல்லை. உங்களுக்கான ரூல்ஸ் மினிமம் 5 ரூல்ஸாச்சும் இருக்கணும். என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா, நான் இதை இவ்வளோ நாள் இன்வெஸ்ட் பண்ணுவேன், நான் இதை எந்த காரணத்துக்கும் எடுக்க மாட்டேன்.
சரிங்களா? அப்படியே நான் வந்து என் கையில் பணம் இல்லாட்டாலும் அந்த சோர்ஸை நான் இப்படி கிரியேட் பண்ணுவேன் அப்படிங்கிற ரூல்ஸ் உங்களுக்கு நிறையா இருக்கணும். அதை சரியாக ஃபாலோ பண்ணி அதுபடி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணும்போது நாள் கணக்காக பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸ் இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. டாடா, பபாய், see you.